ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பைண்டர் யூஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ தான் வந்து நான் அந்த பைண்டரை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுதான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் எப்படி இந்த பைண்டரை யூஸ் பண்ணுறேன் மணி சேவிங்ஸ்க்காக அப்படின்றது தான். நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் நான் டென்ஸ் வந்து சேவ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதாவது நம்ம 10 ரூபி நோட் வந்து எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் வந்து சேவ் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பவுச்சில் தான் நான் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த பைண்டர் வந்ததுக்கப்புறம் ஏன் இதிலே சேவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதிலே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டென்ஸு சாரி தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 20 ருபீஸ் நோட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாமும் வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு தனி பவுச்சில் தான் வந்து நான் சேவ் பண்ணிட்டு வந்தேன். அண்டு இப்போ வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் சேவிங்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 20s வந்து இதில் சேவ் பண்ணுறேன். அடுத்து வந்து 50s. இதில் என்னென்னா 50s வந்து எப்போல்லாம் கிடைக்கிதோ அப்படி சேவ் பண்ணாமல் வீக்லி வந்து, அதாவது மந்த்லி 4 வாரம் இல்லைனா வந்து 5 வாரம் இருக்கும் இல்லையா, அதில் ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு 50s வந்து நான் ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தேன். ஸோ இது வரைக்கும் ஆன சேவிங்ஸ் வந்து இது 50 ருபீஸில். ஸோ அதையும் வந்துட்டு நான் தனி பவுச்சில் தான் சேவ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ இப்போ வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் 50s ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 100s ஆட் பண்ணலான் இருக்கேன். இதுவும் வந்துட்டு வீக்லி ஒரு எப்போல்லாம் 100s கிடைக்குதோ, நல்ல ஒரு புது நோட்டாக கிடைக்குதோ அது வந்து நான் இதில் சேவ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 100s வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சேவிங்ஸ்ன்னு வந்து நான் லேபிள் ஒட்டியிருக்கேன். இது என்ன சேவிங்ஸ்னா, இப்போ மந்த்லி பட்ஜெட் போடுவோம்ல, அந்த பட்ஜெட்டில் வந்து சேவ் ஆகிற மணி தான் வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணலான் இருக்கேன். லைக் க்ராசரியில் என்ன சேவ் ஆகுதோ அது, அண்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுல சேவ் ஆகிற மணி, இதெல்லாம் சேர்த்து நான் வந்து இதில் சேவ் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை வந்து இந்த சேவிங்ஸில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். So this is from savings from my budget, monthly budget. நெக்ஸ்ட் வந்து டெபாசிட். இது வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும், ஒரு அமௌண்ட் வந்து டார்கெட்டாக வச்சுக்கிறேன். அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளால் ஒரேடியாக வந்து ஆட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ மந்த்லியோ இல்லை வீக்லியோ வந்து நம்ம கிடைச்ச அமௌண்ட்டை வந்து அந்த டார்கெட் ரீச் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்தோன்னா, ஸோ அந்த டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் ஸோ அந்த மணியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் டெபாசிட்டில். நெக்ஸ்ட் வந்து பர்சனல்னு ஒரு லேபிள் ஒட்டியிருக்கேன். அண்ட் இது வந்து இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல இந்த சேவிங்ஸை. இதில் வந்து ஒரு 100s 500s இல்லைனா 200s இந்த மாதிரி வந்து கிடைக்கிறதெல்லாம், மிச்சம் ஆகிறதெல்லாம் வந்து நான் இதில் சேவ் பண்ணி பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இது வந்து செட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் இந்த டார்கெட்டை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட்ஸ்னால் வந்துட்டு மற்றவங்களுக்கு இல்லைங்க, இது வந்து செல்ஃப் லவ்க்காக, ஒரு நமக்கு நாமளே செஞ்சுக்கிற ஒரு கிஃப்ட்டுக்காக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட்டும் வந்து இனிமேல் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த கிஃப்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா இதில் கேஷ் ஸ்டஃப் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த பட்ஜெட் ஷீட்ஸு, இதில் எதுவும் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் ஸ்டார்ட் பண்ணேன்னா எப்படி யூஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க மெத்தடு, இந்த பைண்டரை. உங்களுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை ஷேர் பண்ணுறேன்.
அண்ட் இதோடு நான் வந்து இந்த வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் budget videos and tips. Thanks for watching. Bye.